அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து வாழக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அந்த நினைவுகள் சரியான முறையில் அமைய வேண்டும் என்றும் மனிதர்கள் எண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சிட்டோமா, அது நம்மளுக்கு கண்டிப்பா நடந்தே ஆகும். நடக்கலன்னு சொல்லிட்டா அதை பற்றி வருத்தப்படுகிறோம், மன உளைச்சலுக்கு உள்ளாகிறோம், மன நிம்மதியை இழந்து உணவின்றி உறக்கமின்றி நம்மளுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் இழந்து ஒரு மனிதன் மிகவும் கவலைக்கு உள்ளாக்கப்படுகிறான். அப்ப இந்த செயல்கள் யாவும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொன்னா எல்லா மனிதர்களிட்டையும் நிச்சயமாக நாம் மூமினாக செயல்படக்கூடிய எல்லாரிடத்திலையும் அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய நினைவு அதிகமாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் அனைத்தும் சரியான முறையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிந்தனை போக்கு என்று சொன்னால் அது இந்த இறை நினைவுதான். இந்த இறை நினைவை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், வைதா குலிய ஸலாத், நீங்க தொழுகையை முடித்ததும் ஃபன் தஸிரு ஃபில் அர்லி வபதஉ, பூமியில் அலைந்து அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். ஃபலில்லாஹி வதகுருலில்லா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள். கஸிரல் அல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்களே வெற்றி பெற்றோர். நம்ம ஒவ்வொரு தொழுகையை முடித்து விட்டும் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் எப்படிப்பட்டது இருக்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியவனா இருக்கான். இன்னும் நம்ம மூமினாக வாழக்கூடிய எல்லாருமே நம்முடைய வணக்கங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களும் அந்த இறைவனை சார்ந்த விஷயங்களா தான் இருக்கு. காலையில ஒரு மனிதன் எந்திரிக்கிறானா, கண் விழித்து எந்திரிக்கிறதிலிருந்து அவன் தன்னுடைய உறக்க நிலைக்கு செல்லும் போது கூட தன்னுடைய இறைவனை நினைவு கூர்ந்து கொண்டுதான் இருக்கான். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹ்யா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயராலே நான் மரணிக்கிறேன், மீண்டும் உன்னுடைய பெயராலே உயிர் தெழுகிறேன் என்று நாம் உறங்கும் முன் கூட நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய இறைவனை நினைவு கூறக்கூடியவங்களா இருப்போம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயத்துல மிகவும் இலகுவான ஒரு விஷயம் இந்த 5 வக்து தொழுகை அப்படிங்கிறது. நம்முடைய எல்லா தேவைகளையும் தாண்டி நம்ம தொழுகிறதுக்கு மிகவும் சிரமப்பட்டு நம்ம தொழுகக்கூடியவங்களா இருப்போம். அதை விட மிக இலகுவான ஒரு விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த வானவர்களாகப்பட்டவன், அதாவது அல்லாஹ்வுடைய அடியார்களான வானவர்கள் இந்த பூமியில் அலைந்து திரிந்து கொண்டிருப்பார்கள். எதற்காக சொன்னா, அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ்வை பற்றி போற்றக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ்வை பற்றி நினைக்கக்கூடிய விஷயம், ஒரு சபையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வானவர்கள் இந்த பூமியில் அலைந்து திரியக்கூடியவங்களா இருப்பாங்களாம். அப்படி எப்படி அலைந்து திரிந்து ஒரு சபையை என்ன செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த இடத்தில் அல்லாஹ்வை அதிகமாக துதிக்கிறார்கள், இந்த இடத்தில் அல்லாஹ்வை அதிகமாக போற்றி புகழ்கிறார்கள் என்று அந்த வானவர்கள் அந்த சபையை கண்டுபிடித்து தன்னுடைய இறக்கைகளால் என்ன செஞ்சிருவாங்க, மூடிக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த இறக்கைகள் எல்லாமே இந்த முதல் வானத்தை சென்றடையக்கூடியதா இருக்கும். அல்லாஹ் அதை பார்த்துட்டு அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்பான். யா அல்லாஹ், அந்த வானவர்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய படைப்பினங்கள் இன்றைய இடத்தில் உன்னை பற்றி போற்றி புகழ்கிறார்கள், உன்னை பற்றி போற்றி புகழ்வதோடு மட்டுமில்லாமல் உன்னிடத்துல அதிகமான வரவு முறைகளை கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப அல்லாஹ் தாலா என்ன சொல்லுவான்னு சொன்னா, அந்த அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா, அதாவது என்னை நினைக்கக்கூடிய அந்த அடியார்கள், என்னை போற்றி புகழக்கூடிய அந்த அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்கக்கூடியவனா இருப்பானா. அப்ப அந்த வானவர்கள் என்ன பதிலளிக்கக்கூடியவன் தெரியுமா, யா அல்லாஹ் உன்னை அவர்கள் பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை, அவர்கள் உயிர் இருக்கிற வரையும் அவருடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உன்னை போற்றி புகழ்வதற்காக மட்டுமே அவங்க செலவழிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு இந்த வானவர்கள் பதில் அளிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னும் அல்லாஹ் கேட்கக்கூடியவனா இருப்பான். என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அவர்கள் என்னிடத்தில் என்ன நாடுகிறார்கள், அதாவது என்னுடைய அடியார்கள் அந்த இடத்தில் என்னை போற்றி துதிக்கிறார்கள் அல்லவா, அந்த இடத்தில் அவர்கள் எதை நாடுகிறார்கள் என்று அந்த அல்லாஹ் கேட்கக்கூடியவனா இருப்பான். அதுக்கு வானவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்கள் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அல்லாஹ் கேட்கக்கூடியவனா இருப்பான், அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா என்று கேட்கும் போது, யா அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்தில் பார்த்திருந்தால் நிச்சயம் அதன் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று அதிக அளவு பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு வானவர்கள் பதிலளிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னும் சொல்றான் அல்லாஹ் மறுதடவை என்ன கேள்வி கேட்கிறான்னு சொன்னா, எதனிடமிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவங்களா இருக்காங்க,
அதாவது என்னுடைய அடியார்கள் அந்த இடத்துல போற்றி புகழ்கிறார்கள்ல, என்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப சொர்க்கத்தை கேட்கக்கூடியவங்களா இருந்தால் அது என்னிடம் ஒரு பாதுகாப்பு ஒண்ணு கேட்பாங்கல்ல, அது என்ன பாதுகாப்பு, எதனிடமிருந்து பாதுகாப்பு என்ற வேண்டாங்கன்னு சொல்லி அந்த வானவர்களை கேட்கும் போது வானவர்கள் என்ன பதிலளிக்கக்கூடியவங்களா இருக்காங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ், நரகத்திடமிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அந்த நரகத்தை அவங்க பார்த்திருக்கிறார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் போது அந்த வானவர்கள், யா அல்லாஹ், அவர்கள் அந்த நரகத்தை பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒருபோதும் அதில் நுழையக்கூடிய எந்த ஒரு வழிகேடான விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள் என்று அந்த வானவர்கள் பதிலளிக்கக்கூடியவங்களா இருக்கா. அப்ப ஒரு சபையில அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் நினைவு கூறும்போது யாரு செவி தாழ்த்தி மனம் தாழ்த்தி காது கொடுத்து கேட்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் நாளை வெற்றியாளர்களில் ஒருவராக நம்மளை தேர்ந்தெடுக்கக்கூடியவனா இருக்கான். இன்னும் இந்த கூட்டத்துல நம்ம அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருப்போம். ஒரு சாதாரண மனிதர் ஏதோ அவருடைய தேவைக்காண்டி நம்மள அந்த கூட்டத்தை கடந்து போயிருந்தான்னு சொன்னா அவரும் அந்த பாக்கியசாலி. அதாவது இந்த சபையில் யார் ஒட்டுமொத்தமாக கூடி என்னை போற்றி என்னுடைய அருள்களை எல்லாம் அவர்கள் வாங்கி கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர்களே நாளை மறுமையில் வெற்றியாளர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் பதிலளிக்கக்கூடியவனா இருப்பான். அப்ப அந்த சபையில் ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி ஒரு மனிதர் வந்திருந்தால் சொன்னா அவருக்கும் அந்த நன்மையை அல்லாஹ் வழங்கக்கூடியவனா இருக்கான். ஆனா நாம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படும் போது மட்டும்தான் நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவங்களா இருக்கோம். ஒரு நோயா இருந்தாலும் சரி, ஒரு வறுமையாக இருந்தாலும் சரி, நம்ம உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படும் போது யா அல்லாஹ், இவர்களுக்கு இந்த மாதிரி நடந்து விட்டது, அவர் அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றி விடுன்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம துன்பம் ஏற்படும் போதுதான் நம்ம அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நிற்கக்கூடியவங்களா இருக்கோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் காலை எழுந்ததிலிருந்து இரவு கண்மூடும் வரை ஒவ்வொரு விஷயத்தையுமே வணக்கங்களாக தான் நம்மளுக்கு சொல்லி காட்டி தந்துட்டு போயிருக்காங்க. இன்னும் இந்த உலகத்துல அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை நினைவு இல்லாமல் வாழக்கூடிய மக்களை அல்லாஹ் நரகத்தில் புரட்டி எடுக்கக்கூடியவனா இருப்பான். இன்னும் இந்த அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா முழுமையான முறையில ஷைத்தானுடைய வலையில் சிக்கி தவிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அந்த ஷைத்தானுடைய வலையில் சிக்கி கொண்டவர்கள் எல்லாமே நாளை நரகத்தில் புரட்டப்படுவார்கள். யௌமத்து கல்லபு உஜூஹும் ஃபின்னார், இந்த நரக நெருப்பில் புரட்டப்படும் போது யகூலூன யா லைத்தனா வ அத்தானா வ அத்தானா ரசூலா, நாங்கள் இந்த தூதருக்கு கட்டுப்படி இருக்க கூடாதா, இந்த அல்லாஹ்விற்கு கட்டுப்படி இருக்க கூடாதா, மாறாக நாங்கள் துரோகம் இழைத்து விட்டோமே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் செயல்படாமல் இன்று நஷ்டவாளிகளாக நரகவாதிகளாக இன்று நெருப்பில் புரட்டப்படுகிறோமே, எங்களை யாரும் காப்பாற்ற மாட்டீங்களா என்று நரகவாசிகள் அந்த நரகத்தில் இருந்து கதறக்கூடிய அலறுகளை கேட்டால் மனிதர்கள் அந்த கதறக்கூடிய சத்தத்தை கேட்டு அந்த நிமிடத்திலே மரணத்தை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த உடல் அல்லாஹ் தாலா இந்த உடலை கொடுத்திருக்கான், இந்த உயிரை கொடுத்திருக்கான். இந்த உடல்ல எத்தனையோ உறுப்புகளை ஆரோக்கியமான முறையில கொடுத்திருக்கான். அந்த உடல் உறுப்புகள் மூலியமா நம்மளுடைய நம்ம தேவைகள் அனைத்தையும் செய்யக்கூடியவங்களா இருக்கும். ஒவ்வொரு முறையும் மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை எப்படி வருதுன்னு சொன்னா ஒரு பள்ளத்தை கண்டு ஒரு வெள்ளம் எப்படி பாய்ந்து ஓடுமோ அதே போல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மூமின்களுக்கு சோதனைகள் அப்படிங்கிறது பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய வெள்ளம் போல் வந்து கொண்டே இருக்கும். அதுல எல்லாம் மனம் தரலாமல் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.